ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். இந்த பூண்டு குழம்பு நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத போது இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் வெங்காயம், பூண்டு, தக்காளி மட்டும் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக, சுவையாக, டேஸ்ட்டாக, ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, இது நாலுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக சூடாகிறவளுக்கு. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம இப்போ அந்த கல்லில் வச்சு இடிக்க போகிறோம். இது மிக்ஸி ஜார் கொஞ்சம் இருக்கிறதுனால நல்லா பவுடராக இடிக்க முடியாது. அதனால இந்த கல்லில் போட்டு இப்போ நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த குழம்புக்கு இந்த பவுடர் தான் ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப சுவையும் தரும். ரொம்ப உடம்புக்கும் வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது நல்லா இடிச்சாச்சு. இந்த பவுடராக இந்த அளவுக்கு இடித்தா போதும். இப்போ இது இப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாயிடுச்சு கடாய். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு நான் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இடிக்காமையும் போடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 கொத்து கறிவேப்பிலை போட்டு இப்போ ஒரு 5 செகண்டுக்கு இது ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி. இப்போ இது லைட்டாக இப்படி வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு திக்கா அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா சட்னி மாதிரி நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோ. அது இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்ல தொக்கெல்லாம் நீக்கிட்டு வெறும் சாறு மட்டும், புளி சாறு மட்டும் ஊற்றியாச்சு. இப்போது இது நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். தண்ணி வேண்டாம்னா நல்லா திக்காக செஞ்சு வச்சிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இப்போ அந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போடலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும் குழம்பு. லாஸ்ட்டாக தான் அந்த பவுடர் எடுத்து போடணும். அது போட்டு ஒரு 2-3 கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு ரெடி. கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்னஸ் ஆகி வரணும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த பொடியை போட்டுடலாம். இந்த பொடியை போட்டால் குழம்பு இன்னும் கூட திக்னஸ் ஆகி வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி நல்லா குழம்பு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த குழம்புக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் மட்டும் நம்ம பொரிச்சிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதில் மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் இந்த குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.